மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையை மையமாக வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வாழை. இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் சில அவார்ட்ஸ் நாமினேட் ஆகியிருக்கு நேஷ்னல் அவார்டில். இதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஏன்னா பெரும் பட்ஜெட்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தயாரித்து இவ்வளோ பெரிய வசூலா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? வாழை. ஸோ இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக ரொம்ப லோ பட்ஜெட்டான திரைப்படம். ஒரு சமூகம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக மாரி செல்வராஜ் அவர்கள் சின்ன வயசில் 10 அனுபவங்களை தான் படத்தோட கதையாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ படத்தை பார்த்து படத்தோட ரிவ்யூ சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மக்கள் இந்த படத்தை பார்த்ததை விட இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் மாரி செல்வராஜ் கிட்டே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்போ மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை பற்றியும் தன் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய இடத்துல பகிர்ந்துருக்காங்க. அந்த அப்படி பகிர்ந்திருக்கும் போது நிறைய தகவல்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கு. அந்த சமயத்தில் தான் இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஸோ இவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சிருக்காங்களா, படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் கூட்டம் அதிகரித்திருக்கு. ஸோ எப்பயுமே ஒரு ஜாதி பேசுகிற திரைப்படம் தான் மாரி செல்வராஜ் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் திரைப்படம்னாலே கீழே அதை சில மக்களை குறிப்பிட்டு ரொம்ப 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 கொடூரமாக சில காட்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஆனால் வாழை திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸை கவர விதமாக எடுத்திருக்காங்க. ஸோ அதே பெரிய ப்ளஸ்ஸாக வாழை திரைப்படத்துக்கு அமைந்திருக்கு. ஸோ இப்போ வாழை திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ வாழை திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டை வெறும் 4 கோடி தான் செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 4 கோடி செலவு பண்ணி இது வரைக்கும் வாழை திரைப்படம் 12 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சாதாரண வசூல் கிடையாது. அடுத்தடுத்த நாட்களிலும் வாழை திரைப்படத்தோட புக்கிங் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி கோ திரைப்படம் வெளியாகிறது. அந்த கோ திரைப்படம் வெளியாவது வரைக்குமே வாழை திரைப்படம் தான் புக்கிங் பயங்கரமாக போய்கொண்டு இருக்குது. அதனால் வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கலெக்ஷன் மட்டும் இல்லை, இங்கே அவார்டும் வின் பண்ண போகிறது வாழை திரைப்படம். அதை பற்றியும் தான் பேச போகிறோம். அதாவது வாழை திரைப்படம் பார்த்து விட்டு எல்லாரும் வெளியே வந்தவங்க சொன்னது என்னென்னா, கண்டிப்பாக இந்த திரைப்படம் நிறைய நேஷ்னல் அவார்டு வாங்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வாழை திரைப்படம் நேஷ்னல் அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருக்கு. இது நீங்கள் நினச்சா மட்டும்தான் வின் பண்ண வைக்க முடியும். IARK அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு அது யூரோப்பில் நடக்கிறது. ஸோ ஜென்ரலாக இந்த அவார்டை அந்த கம்பெனி நாமினேட்லாம் பண்ணாது, படத்தை பார்க்க மாட்டாங்க. அதுக்கு சில திரைப்படங்களை நாம் அனுப்பணும், அதுக்கு சில கோடி ரூபாய் செலவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் வாழை திரைப்படத்தை பார்க்க வச்சிருக்காங்க. ஸோ வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு அவங்க இதை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நாமினேட் லிஸ்ட்டில் வாழை திரைப்படம் வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த அவார்ட் நாமினேஷன் பல வெளிநாடு திரைப்படங்கள், முக்கியமாக கொரிய திரைப்படங்கள் வரும். அதுக்கு நடுவில் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் வந்திருப்பது உண்மையாலுமே ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த திரைப்படம் வந்ததால் நாமினேட் மக்கள் ஓட்டினால் அந்த திரைப்படம் வின் பண்ணும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாழை திரைப்படம் ஒருவேளை இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வின் பண்ணிவிட்டால் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு பெருமை தான். ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற திரைப்படமாகவே இருக்கு. ஒன்று ராயன் ஆஸ்கார் ஸ்க்ரீன் பிளேயில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் லைப்ரரியில் ராயனோட ஸ்க்ரீன் பிளேவைக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கு. அதே மாதிரி தங்களான் திரைப்படம் தேசிய விருதில் நாமினேட் ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ இந்த வாழை திரைப்படமும் யூரோப்பில் நாமினேட் ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டு வருகிறது. ஸோ நீங்கள் வாழை திரைப்படம் பார்த்துட்டீங்களா? எவ்வளோ எமோஷனாக படத்தை பார்த்து ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வின் பண்ணுமா? ஸோ மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கதாக தெரிஞ்சுக்கணும். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையை மையமாக வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வாழை. இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் சில அவார்ட்ஸ் நாமினேட் ஆகியிருக்கு நேஷ்னல் அவார்டில். இதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஏன்னா பெரும் பட்ஜெட்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தயாரித்து இவ்வளோ பெரிய வசூலா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா?
வாழை. ஸோ இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டான திரைப்படம். ஒரு சமூகம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த படம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டாக மாரி செல்வராஜ் அவர்கள் சின்ன வயசில் 10 அனுபவங்களை தான் வந்து படத்தோட கதையாக வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ படத்தை பார்த்து படத்தோட ரிவ்யூ சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்ததை விட இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மாரி செல்வராஜ் கிட்டே இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காங்க. அப்போ வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை பற்றியும் தன் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நிறைய இடத்துல வந்து பகிர்ந்துருக்காங்க. அந்த அப்படி பகிர்ந்திருக்கும் போது வந்து நிறைய தகவல்கள் வந்து வெளியே வர ஆரம்பித்திருக்கு. அந்த சமயத்தில் தான் வந்து இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஸோ இவ்வளோ துன்பங்களை வந்து அனுபவிச்சிருக்காங்களா, படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் கூட்டம் வந்து அதிகரித்திருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஜாதி பேசுகிற திரைப்படம் தான் மாரி செல்வராஜ் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் திரைப்படம்னாலே வந்து அதை வந்து சில மக்களை வந்து குறிப்பிட்டு ரொம்ப 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 கொடூரமாக வந்து சில காட்சிகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் வாழை திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்ற விதமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதே வந்து பெரிய ப்ளஸ்ஸாக வந்து வாழை திரைப்படத்துக்கு அமைந்திருக்கு. ஸோ இப்போ வந்து வாழை திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ வாழை திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டை வந்து வெறும் 4 கோடி தான் செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 4 கோடி செலவு பண்ணி இது வரைக்கும் வந்து வாழை திரைப்படம் 12 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சாதாரண வசூல் கிடையாது. அடுத்தடுத்த நாட்களிலும் வந்து வாழை திரைப்படத்தோட புக்கிங் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. செப்டம்பர் 5ஆம் தேதி கோ திரைப்படம் வெளியாகிறது. அந்த கோ திரைப்படம் வெளியாவது வரைக்குமே வந்து வாழை திரைப்படம் தான் வந்து புக்கிங் வந்து பயங்கரமாக போய்கொண்டு இருக்குது. அதனால் வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. கலெக்ஷன் மட்டும் இல்லை, இங்கே வந்து அவார்டும் வந்து வின் பண்ண போகிறது வாழை திரைப்படம். அதை பற்றியும் தான் பேச போகிறோம். அதாவது வாழை திரைப்படம் பார்த்து விட்டு எல்லாரும் வெளியே வந்தவங்க சொன்னது என்னென்னா, கண்டிப்பாக இந்த திரைப்படம் நிறைய நேஷ்னல் அவார்டு வந்து வாங்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து வாழை திரைப்படம் நேஷ்னல் அவார்டுக்கு வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. இது நீங்கள் நினச்சா மட்டும்தான் வந்து வின் பண்ண வைக்க முடியும். IARK அப்படிங்கிற ஒரு நேஷ்னல் அவார்டுக்கு வந்து அது வந்து யூரோப்பில் வந்து நடக்கிறது. ஸோ ஜென்ரலாக வந்து இந்த அவார்டை வந்து அந்த கம்பெனி வந்து நாமினேட்லாம் பண்ணாது, படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க. அதுக்கு வந்து சில திரைப்படங்களை வந்து நாம் வந்து அனுப்பணும், அதுக்கு வந்து சில கோடி ரூபாய் செலவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் வாழை திரைப்படத்தை வந்து பார்க்க வச்சுருக்காங்க. ஸோ வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து அவங்க வந்து இதை வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நாமினேட் லிஸ்ட்டில் வந்து வாழை திரைப்படம் வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த அவார்ட் நாமினேஷனில் வந்து பல வெளிநாடு திரைப்படங்கள், முக்கியமாக கொரியா திரைப்படங்கள் வரும். அதுக்கு நடுவில் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் வந்திருப்பது வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த திரைப்படம் வந்ததால் வந்து நாமினேட் மக்கள் ஓட்டினால் வந்து அந்த திரைப்படம் வின் பண்ணும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாழை திரைப்படம் ஒருவேளை வந்து இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து வின் பண்ணிவிட்டால் மீண்டும் வந்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை தான். ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து ஒரு 3 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற திரைப்படமாகவே வந்துட்டு இருக்கு. ஒன்று வந்து ராயன் வந்து ஆஸ்கார் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் லைப்ரரியில் ராயனோட ஸ்க்ரீன் பிளேவுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கு. அதே மாதிரி தங்கலான் திரைப்படம் வந்து தேசிய விருதில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து வந்து இப்போ வந்து இந்த வாழை திரைப்படமும் வந்து யூரோப்பில் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்கு. ஸோ இது எல்லாமே தொடர்ந்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டு வருகிறது. ஸோ நீங்கள் வாழை திரைப்படம் பார்த்துட்டீங்களா? எவ்வளோ எமோஷனாக வந்து படத்தை பார்த்து ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வின் பண்ணுமா? ஸோ மாரி செல்வராஜ் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கதாகவும் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்